இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலை அசை. ஞானத்தவ குலமே நீ அருள் தரும் பணியை செய். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. பீடத்தில் கொழுமி விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. சேர்ந்து வரும் பரமனை வாழ்த்தி நின்று திருப்பலி பீடத்திலே தெய்வீக வாழ்வடைந்து சிந்தையை இறைக்கணித்து சிரமே தான் பணிந்து சிந்தையை இறைக்கணித்து பரமோதம் தருகின்ற அருட்பலி பங்கேற்பாய். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன். உமது மீட்பில் என் இதயம் அக்களித்தது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 7ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம்.
இன்றைய இறை வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் மன்னிப்பதை, அன்பு செய்வதை, நமக்கு எதிராக குற்றம் புரிபவர்களை சகோதர சகோதரிகளாக ஏற்று வாழ்வதை ஒரு சவாலாக நம் முன் வைக்கின்றது. இறைவன் தருகிற இந்த சவால் மிகுந்த அழைப்பினை ஏற்றவர்களாக நம்முடன் வாழ்கிற சகோதர சகோதரிகளை மன்னித்து அன்பு செய்ய வரம் வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் தங்கப்பன் மரிய செல்வி குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். சந்தியா பிரசாந்த் இவருடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஃப்ரீடா குளோரி ரத்னசாமி தனது 75வது பிறந்த நாளில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். மேலும் மரித்த நெடுஞ்செழியன் என்கிற அமல்ராஜ், சவுந்தர்ராஜ், சாந்தப்பன், விசுவாசம், சாந்தவாசம் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் மரிய அகஸ்டின், மேரி ராஜம், கிறிஸ்ராஜ், சபரியம்மாள் இவளுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இக்கருத்துக்களோடு நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து இந்த தூய மறைநிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் இன்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சவுல் சீபு பாலைநிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கு இடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மீண்டும் சொல்வோம்: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரக்கமும் அருளும் கொண்டவர்.
கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவனம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ, அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார்.
இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 45 முதல் 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது போல் அல்ல, மனித இயல்புக்கு உரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போல் மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போல் விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே.
திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொது காலம் 7வது ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் சவால் விடுகிற இறை வார்த்தையாகவே நமக்கு இருக்கிறது. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுவது என்பது ஒரு மனிதனுக்கு, எந்த மனிதனாக இருந்தாலும் சொல்லுவது ரொம்ப ஈஸி, எளிமையானது. ஆனால் அந்த சொல்லை செயலில் காட்டுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். இதுதான் இந்த குறளினுடைய பொருளாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட எல்லா இறை வார்த்தைகளும், பகைவரை அன்பு செய்யுங்கள், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கள், உங்களுடைய மேலுடையை எடுத்துக்கொள்ள விரும்புபவர்களுக்கு நீங்கள் சேர்த்தே கொடுத்து விடுங்கள், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து கொள்ள நினைப்பவர்களுக்கு அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் சொல்லுவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்றாக இருக்கும். ஆனால் யார் அதை அனுபவிக்கிறார்களோ, யார் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறார்களோ, அவர்களுடைய நிலையிலிருந்து நாம் சற்று யோசித்தோம் என்று சொன்னால், இது வெறுமனே வார்த்தையில்தான் இருக்கும், செய்வது ரொம்ப ரொம்ப கடினம் என்று பார்க்கிறோம். உண்மையா இல்லையா? இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்டதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா? மக்களை உங்களை தான் கேட்குறோம், சொல்லுங்கள். சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்து காட்டுவது கடினம். இதை செய்து காட்டுவதும் எளிமையான ஒன்று, ஈஸியான ஒன்று அப்படின்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்டது போல ஆண்டவர் இயேசு சொல்கிற இந்த எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நான் செய்ய முற்படுகிறேன், அல்ல செய்வது ரொம்ப ஈஸியான ஒன்று, அவ்வளோ கடினம் கிடையாது என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனாலும் இதை தான் ஆண்டவர் இயேசு இன்று நம் முன்பாக ஒரு சவாலாக தரார். இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு யார் இதை கடைபிடித்து வாழ முற்படுகிறார்களோ அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை
இன்றைய நாளில் கடவுள் தருகிறார். நம்ம பார்க்கிறோம், குறிப்பாக மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் 2 பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். பொதுவான மனிதர்கள் நமக்கு எதிராக செய்கிற தவறுகள், தனிப்பட்ட விதத்தில் மனிதர்கள் நமக்கு செய்கிற தவறுகள் என்று பார்க்கிற பொழுது பொதுவாக மனிதர்களை நம்ம இப்படியாக பார்க்கலாம். நம்மை பற்றி படித்து பேசுவது, பொதுவாக ஒரு குழுவிற்கு எதிரான காரியங்களை செய்வது, வார்த்தையிலேயே வெறுப்பை விதைப்பது, இப்படியாக இகழ்ந்து பேசுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்குறோம். இது பொதுவான நமக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு தீமைகள், தவறு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப பர்சனலாக 3 விதங்களிலே மனிதர்கள் நமக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே பார்க்கிற போது நம்மை நேரடியாக தாக்குகிறவர்கள், ஒரு கன்னத்தில் அறைபவர்களுக்கு மறு கன்னத்தை காட்டுவது, நம்முடைய உடைமைகளை நான் சேர்த்து வைத்திருக்கிற எனக்கு சொந்தமானவற்றை பறித்து கொள்ள நினைக்கிறவர்கள், அதே போல என்னுடைய பொருட்களை எல்லாம் திருடி கொள்கிறவர்கள், எடுத்துக்கொள்கிறவர்கள், இப்படி நேரடியாக எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள், மறைமுகமாக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறவர்கள். இந்த 2 கூட்டத்தில் நம்ம நிறைய பேர் அடிக்கடி நம்மையே நாம் இணைத்து கொள்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு எதிராக நேரடியாக தவறுகள் இழைப்பது அல்லது மறைமுகமாக தவறுகள் செய்வது, எது எப்படியாக இருந்தாலும் அது நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு மனிதனை நான் நோகச் செய்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னால், அல்லது எனக்கு ஒரு மனிதரால் இப்படிப்பட்ட தீமைகள் விளைவிக்கப்படுகிறது என்று சொன்னால், நான் எப்படி அவரை மன்னிக்க முடியும்? நான் எப்படி அவரை அன்பு செய்ய முடியும்? நான் எப்படி அவரோடு சகஜமாக அமர்ந்து பேச முடியும்? பல்வேறு விதமான கேள்விகள். ஆனாலும் இவை எல்லாம் கடினமாக இருந்தாலும் முடியும் என்பதை ஆணித்தரமாக நம்மால் எடுத்து சொல்ல முடியும். பல உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 1981ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், அந்த மனிதனால் அவர் சுடப்பட்டு குண்டு துளைக்கப்பட்ட போது சரிந்து விடுகிறார். மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த மனிதனை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். 2 ஆண்டுகள் கழித்து அதே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னை சுட்ட அந்த மனிதனை அவன் அடைக்கப்பட்டிருக்கிற சிறையில் சென்று அவனோடு அமர்ந்து பேசி, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மன்னிப்பையும் இறைவனுடைய பேரன்பையும் அந்த மனிதனுக்கு கொடுத்ததை நாம் இன்றைக்கு நிறைய உதாரணங்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்னை தெரேசா அனாதைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக தெருக்களிலெல்லாம் சென்று கடை கடையாக ஏறி இறங்கி கை நீட்டி அந்த பிள்ளைகளுக்கு உதவி வாங்குகிற பொழுது காரி உமிழப்பட்ட சூழல். ரொம்ப பொறுமையாக, இது நீங்கள் எனக்கு கொடுத்தது, ஆனால் என் பிள்ளைகளுக்காக, என்னை நம்பி இருக்கிறவர்களுக்காக இப்பொழுது வேறு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லி அந்த ஒரு நேரத்தில் கூட வெறுப்பை விதைக்காமல், தன்னை வெறுத்தவர்களை, தன் மீது வெறுப்பை காட்டியவர்களையும் கடவுளுடைய பேரன்பினால், இரக்கத்தினால் அன்னை தெரேசா அந்த இடத்துல தொட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம். ஏன் 1997-9 நம்ம வாசிக்கிறோம். கிரஹாம் ஸ்ட்ரெயின் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் உயிரோடு எரிக்கப்பட்ட நிலையில் அவருடைய துணைவியார் அந்த இடத்திற்கு பல ஆண்டுகள் கழித்து செல்லுகிறார். அப்பொழுது என் குடும்பத்தை இப்படி வேரோடு அழித்த நபர்களை நான் மன்னிக்கிறேன், அன்பு செய்கிறேன், கடவுளுடைய இரக்கம் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போதகர் கிரஹாம் ஸ்ட்ரெயினுடைய மனைவி
தன் கணவரை, தன்னுடைய பிள்ளைகளை உயிரோடு எரித்த அந்த மனிதர்களை மன்னித்ததை நாம் பார்க்குறோம். இப்படி பல நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். எல்லாவற்றிற்கும் உயர்ந்த ஒரு உதாரணம் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு. இன்றைக்கி நம்ம நிறைய அரசியல் சூழலில் பார்க்குறோம் இல்லையா? சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஆண்டவர் இயேசு எதை செய்தாரோ அதை தான் சொன்னார், எதை சொன்னாரோ அதை தான் செஞ்சார். மன்னியுங்கள் என்று வெறும் வார்த்தைகளால் அவர் சொல்லவில்லை, மன்னித்தார். கடைசி உச்சக்கட்டத்தில் நம்ம பார்க்குறோம், தன்னை இந்த சிலுவை சாவிற்கு உட்படுத்தியவர்களை, சிலுவையில் அறைந்தவர்களை, கசையால் அடித்தவர்களை, காரி உமிழ்ந்தவர்களை எல்லாம் தன்னுடைய உயிர் போகிற அந்த சூழலில் கூட, தந்தையே இவர்களை மன்னியும், என்ன செய்கிறாங்க என்பதை தெரியாமலே இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சாவின் விளிம்பிலே கூட ஆண்டவர் இயேசு வெறும் வார்த்தைகளால் அல்ல, அதை செய்து காட்டியதை நாம் உயர்ந்த உன்னத உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஆண்டவர் இயேசு சொன்னதை செய்தது போல அவரை பின்பற்றி வந்த பல்வேறு விதமான மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பை, கடவுளுடைய அன்பை, பேரிரக்கத்தை வெளிப்படுத்தியதை நாம் படித்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் நம்மால் அதை செய்ய முடியாது? கடினமான ஒன்று, ஆனாலும் சவாலை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் கடவுளுடைய உடனிருப்பு நம்மோடு இருந்து நிச்சயமாக அதை செய்து முடிக்க நமக்கு சக்தியை, தெம்பை, தெளிவை தரும். இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம், தாவீதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஒரு முறை அல்ல, 2 முறை தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் அரசன் துடிக்கிறான், ஆட்களை எல்லாம் அனுப்புகிறான். ஆனாலும் கூட தாவீதை பார்க்கிறோம், சவுல் கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர், கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட அந்த மனிதருக்கு எதிராக எந்த ஒரு தீங்கும் என்னால் நேரிடக்கூடாது என்பதில் தாவீது ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஆகவேதான் முதல் முறையாக நாம் பார்க்கிறோம், அவருடைய அந்த ஆடையினுடைய ஒரு விளிம்பை மட்டும் அறுத்து கொண்டு போய் அவர் காட்டுறார். இங்கே பாருங்க, கடவுள் என்னை இன்று உம்மிடம் ஒப்படைத்தார், நான் நினைத்திருந்தால் உங்களை கொன்றிருக்கலாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாருங்க உங்களுடைய ஆடையின் ஒரு பகுதியை நான் அறுத்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டதில் பார்க்கிறோம், அவர் உறங்கி கொண்டு இருக்கிறார். தாவீதும் அவரோடு இருந்த அபிசாயும் பார்க்கிறோம், இன்று கடவுள் இவரை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார், நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, 2 முறை இல்லை, ஒரே முறையாக நான் ஈட்டியால் குத்தி அந்த ஈட்டி மண்ணிலே படிகிற வரையில் ரொம்ப அழுத்தமாக நான் இறக்கி விடுகிறேன் என்று அவனை நாம் கொன்று விடலாம் என்று சவுலை கொல்வதற்காக தாவீதிடத்தில் இந்த அபிசாய் கேட்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், கூடவே கூடாது, இவர் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர், கடவுள் இவரை தேர்ந்து கொண்டவர், இவருக்கு எதிராக எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு பாவ செயலையும் நான் செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சவுலை கொல்லாமல் விடுவதை நாம் பார்க்குறோம். சவுலால் தாவீதுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள், ஓட ஓட விரட்டப்படுகிறார், தங்க கூட இடம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தவறாக புரிந்து கொண்டு பொறாமையினால், காழ்ப்புணர்ச்சியினால் சவுல் தாவீதை கொல்ல தேடுகிறார். ஆனாலும் வாய்ப்பு கிடைத்தும் தாவீது சவுலை கொல்லாமல் மன்னித்து விடுவதை, கடவுளின் பேரிரக்கத்தை வெளிப்படுத்துவதை, கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மீது எந்த ஒரு குற்றமும் நம்மால் இழைக்கப்படக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார். அத்தகைய ஒரு மன்னிப்பை தாவீது வெளிப்படுத்துவதை இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னா எப்போ நேரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் ரொம்ப அழகாக சொல்வார். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில்
5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். எப்படி விழிப்பாக இருக்கணுமா? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கத்தைப் போல தேடி திரிகிறான். இன்னைக்கு நம்ம உலகத்தில் நாம் வாழ்கிற பகுதியில் நிறைய எதிரிகள் நமக்கு இருக்கிறாங்க. நாமே உண்டாக்கி கொண்ட எதிரிகள், நம்மை எதிரிகளாக நினைத்து நம்மை பழி வாங்க துடிக்கிறவர்கள், இப்படி நிறைய எதிரிகள் நாமளே உருவாக்கி கொள்கிறோம். நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் எப்பொழுது யார் பெயரை கெடுக்கலாம், எப்பொழுது யாரை பழி வாங்கலாம், எப்பொழுது எதை செய்து இன்னொருவருடைய பொருட்களை, சொத்துக்களை, உடைமைகளை அபகரித்து கொள்ளலாம், இப்படியாக கர்ஜிக்கும் சிங்கத்தைப் போல தேடி திரிந்து கொண்டிருக்கிற வாய்ப்பிற்காக, நேரத்திற்காக, கால சூழலுக்காக தேடி அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் நடுவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித இயல்போடு நாம் இருந்தோன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? அவன் என்ன பழி வாங்க நினைக்கிறானா, எனக்கு மட்டும் நேரம் கிடைக்கட்டும், அவன் எப்படி நினச்சானோ அதை விட 2 மடங்காக நான் அவனை பழி வாங்குறேன் பாருங்கள். எப்படி தான் நாம் யோசிப்போம். இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் நம்ம தெளிவாக வாசிக்க கேட்டோம். விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவை. மண்ணுக்குரியவர் யார் என்று சொல்லுகிற போது ஆதாம். ஆதாமினுடைய வடிவந்த எல்லோரும் மண்ணுக்குரிய அந்த இயல்பிலே, மனநிலையிலே இருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் எல்லாருமே ஆதாமினுடைய வழித்தோன்றர்கள். அப்போ ஆதாமை போலவே நாம் மண்ணுக்குரிய காரியங்களில் நம் மனதிற்குள்ளாக வைத்திருக்கிறோம். என்ன? எனக்கு எதிராக குற்றம் செஞ்சால் நான் திருப்பி குற்றம் செய்யணும், என்னை அடித்தா நான் திரும்ப அடிக்கணும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இந்த ஒரு மனநிலையோடு ஆதாமினுடைய வழித்தோன்றர்கள், மனித முறையில் வாழ்கிறவர்கள், மண்ணுக்குரியவற்றை சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இதை கடந்து விண்ணுக்குரிய மனிதனுக்குரிய இயல்பு, யார் அந்த விண்ணிலிருந்து வந்த மனிதன் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடம் இருக்கிற அந்த இயல்பை நாம் உள்வாங்கிக் கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன அந்த மனிதனுக்குரிய, விண்ணிலிருந்து வந்த மனிதனுக்குரிய இயல்பு என்று பார்க்கிற பொழுது முதலாவதாக பார்க்கிறோம் தாழ்ச்சி. கடவுள் நிலையை விட்டு மனித நிலையில் இறங்கி வந்தவர். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6லிருந்து நம்ம வாசிக்கிறோம். கடவுள் தன்மையை பிடித்து கொள்ள அவர் விரும்பவில்லை, அதை துறந்து விடுகிறார், மனித நிலைக்கு வருகிறார். ஆக முதல்ல விண்ணிலிருந்து வந்த மனிதனுடைய இயல்பு பற்றற்ற ஒரு நிலை, உயர்ந்த ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதல்ல, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார், அடிமையின் தன்மையை ஏற்கிறார், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு முற்றிலுமாக தன்னை கீழ்ப்படுத்தி கொள்கிறார், தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற. அப்போ முதலில் இந்த விண்ணிலிருந்து வந்த மனிதனின் இயல்பு நம்மை பற்றற்ற ஒரு நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நம்மிடம் இருப்பதை இழக்கிற அளவுக்கு நம்மை அது உறுதிப்படுத்த வேண்டும். அந்த மனிதன், விண்ணில் இருந்து வந்த ஆண்டவர் இயேசு மன்னித்தார், அன்பு செய்தார், எல்லோரையும் சமமாக பாவித்தார். யாரெல்லாம் தனக்கு எதிராக தீமை செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் மன்னித்தார். அப்படி ஒரு மனநிலையில் ஆண்டவர் இருந்தார் என்றால் அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானுமே அந்த விண்ணிலிருந்து வந்த மனிதன் இயல்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக இயேசுவின் மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். இயேசுவுடைய மனநிலை எப்படி இருந்தது? தன்னை படித்தவர்கள், தன்னை தூற்றியவர்கள், தன்னை கோபுரத்தின் உச்சியிலிருந்து தள்ளிவிட நினைத்தவர்கள் எல்லோரையும் அவர் அன்பு செய்தார், எல்லோரையும் அரவணைத்தார், எல்லோரையும் மன்னித்தார். எல்லோருக்கும் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவர் பொழிந்தது போல இன்றைக்கு அந்த இயேசுவின் மனநிலையை நாம் பெற்றிருக்க வேண்டும். யார் நமக்கு எதிராக என்ன செய்தாலும் ஆண்டவர் இயேசு மன்னித்ததை போல இன்றைக்கு நான் மன்னிக்கிறேன் அல்லது மன்னிக்க முற்படுகிறேன் என்று நாம் வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற மக்களாக நம்மால் வாழ முடியும். இறுதியாக, பிறர் குற்றவாளிகள் என
சொல்லுவாங்க இல்லையா, அவன்தான் செஞ்சான், அவன்தான் காரணம் அப்படின்னு நமக்கு எதிராக இருப்பவர்களை பார்த்து நமது விரல்களை நீட்டுகிற போது ஒரு விரல் தான் அந்த மனிதனை குறிக்கும், மற்ற 3 விரல்களும் நம்ம பார்த்து நீயும் குற்றவாளி தாண்டா அப்படின்னு சொல்லுமா. அதுதான் ஒவ்வொரு முறையும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லும்போது பாருங்களேன், ஒரு விரல் அவனை, 3 விரல் என்ன பார்த்து. ஆகவே ரொம்ப அவசரப்பட்டு யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், ஏனென்றால் நீங்களும் அதே தீர்ப்புக்கு கடவுளால் உள்ளாக்கப்படுவீர்கள். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஏனென்றால் நாம் எல்லாருமே குற்றம் நிறைந்தவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், யாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் எப்படி அடுத்தவர்களை தீர்ப்பிட முடியும்? ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு தருகிற 3வது செய்தி, யாரையும் தீர்ப்புக்கு உள்ளாக்காதீர்கள். எல்லோரிடமும் அன்பு கொள்ளுங்கள், எல்லோரிடமும் நீங்கள் வெறுப்பை காட்டாதீர்கள், மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். அசிசியாருடைய ஜெபத்தில் நம்ம அடிக்கடி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்வதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட நான் பிறரை அன்பு செய்யவும் எனக்கு வரம் தாரும். ரொம்ப தெளிவான வார்த்தைகள். இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு யாராவது துன்பத்தில் இருக்க போது ஆறுதல் தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் துன்பப்படுகிற மனிதர்களை தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் தர என்று யோசிக்கிறோம். என்னை எல்லாரும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் எனக்கு எதிராக யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை நான் உடனடியாக விரைந்து சென்று மன்னிக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்வது போல 7 முறை அல்ல 70 முறை 7 முறை மன்னியுங்கள். இதை நாம் மறந்து விடுகிறோம். எல்லாம் என்னை அன்பு செய்யணும், எல்லாம் என்னை நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் நமது அன்பை யாரெல்லாம் அன்பிற்காக இயங்குகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க மறந்து விடுகிறோம். அதனால தான் அசிசியார் சொல்கிறார், ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை நான் அன்பு செய்யவும் வரம் தாரும். இதையெல்லாம் அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் என்றால் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிறார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். என்னை அன்பு செய்யணும், என்னை மன்னிக்கணும், என்னை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பது போல நானும் அவர்களை மன்னிக்கணும், நானும் அவர்களை அன்பு செய்யணும், நானும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலை நம் உள்ளத்தில் வந்துவிட்டால் எந்த இடத்திலும் போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, பழி வாங்குகிற எண்ணம் இருக்காது, காலத்தையும் நேரலையும் சூழலையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை வராது. ஆகவே இன்றைய திருப்பலியில் நாம் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். தாவீது வாய்ப்பு கிடைத்தும் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்ட சவுல் மீது எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருந்தது போல விண்ணிலிருந்து வந்த மனிதனாய் நாம் கண்டுகொள்ளுகிற கடவுளும் மனிதனமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு தனக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்ததைப் போல, தனக்கு எதிராக புறம் கூறியவர்களை அவர் இன்னும் ஒரு படி மேலே சென்று அரவணைத்தது போல, இன்றைக்கு நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட நமக்கு எதிராக குற்றம் செய்பவர்கள், நமது உடைமைகளை கவர்ந்து கொள்ள நினைக்கிறவர்கள், நமது செல்வங்கள், சொத்துக்கள், பணம் இவற்றையெல்லாம் அபகரிக்க நினைக்கிறவர்கள், நமக்கு நேர்முகமாக உடல் ரீதியான தாக்குதல், மன ரீதியான தாக்குதல்களை ஏற்படுத்துகிறவர்களையும் மன்னிக்க ஆண்டவர் இயேசு என்று நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை நமது முன்மாதிரியாக, அவருடைய சீடர்களாக, சகோதர சகோதரிகளாக சொல்லிக்கொள்ளுகிற நாம் எல்லாருமே ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை என்று உள்வாங்கிக் கொள்வோம். இயேசுவே, உமது மனநிலையை எனக்கு தாரும். நீர் அன்பு செய்தது போல நானும் அன்பு செய்ய, நீர் மன்னித்ததைப் போல நானும் மன்னிக்க, நீர் எல்லோரையும் ஒன்றாக பாவித்தது போல நானும் நிறை குறைகளோடு எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக பிறரை தீர்ப்பிடாமல் சகிப்பு தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ள எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர்
நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகமாளும் தந்தையிடம் அரியணைக் கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஒரே குடும்பமாக ஆண்டவர் திருமுன் கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுப்போம். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் எம்மையும் அன்பும் புனிதமும் நிறைந்த தூய ஆவியாரின் ஆலயமாகவும் தீமை செய்வோரை அன்பால் அரவணைத்து உம் அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான இறை ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, மாந்தர்கள் அனைவரும் தூய ஆவியானவரின் ஆலயம் என்பதை ஒருபோதும் மறவாமல் இருக்கவும், அவ்வாலயத்தின் தூய்மை ஒருபோதும் கெடாமல் பாதுகாத்து பகைமையை வேறறுத்து அன்பை வளர்த்திடும் இல்லமாகவும் நன்மைகளின் ஊற்றாகவும் மாறிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரம்பொருளே எம் இறைவா, இன்றைய பதட்டமான சூழலில் வரும் தேர்வுகளுக்கு தம்மையே தயாரித்து கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு நல்ல புரிதலையும் படித்தவற்றை மறந்திடாமல் இருக்க நல்ல ஞாபக சக்தியையும் நல்ல உடல்நிலையும் தந்து சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற தேவையான வரங்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் சகோதர பிணைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்திடவும் உறவுகள் மேம்படவும் தூய ஆவியின் கொடைகள் எம் இல்லங்களில் தங்கி எம் இல்லத்திலுள்ள அனைவரையும் வழிநடத்திடவும் வேற்றுமைகள் ஒழிந்து மன்னிப்பே மாண்பு என்பதனை உணர்ந்து வாழ்ந்திட அருள்மாறி பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்ற ஆசிரியரோடு குடும்ப உறவை உருவாக்கிய அன்பு தந்தையே இறைவா, எமது குடும்பங்களுக்காக உம்மிடம் வருகின்றோம்.
இன்றைய நாட்களில் குடும்ப உறவுக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தால் தகர்த்தெறிந்து குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, இந்த காலை பொழுதிலே ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் ஒப்பு கொடுத்த மன்றாட்டுக்கள் உமக்கு ஏற்புடையவையாக இருந்தால் இவற்றை ஏற்று எங்கள் வாழ்வை நலன்களால் நிரப்ப எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் பெற அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பறந்து திரியும் பறவைகள் அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள். கார்முகில் வானவில்லும் நிலவும் மீன்களும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் பெற அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம்.
அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீ
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அவற்றையே பிறருக்கும் செய்ய நம்மை அழைக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும்
குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் இந்த இறைவா என்னை நாடுவதே. ஆஹா, ஞானம் தாங்கும் இந்த இறைவா என்னை நாடுவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன்னொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடும் நானே என்னை தேடுவதே. ஆஹா, கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ஒளியாம் இறையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய், விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த. விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த. உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாம் இறையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும்.
உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். வியத்தகுவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது.